الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் மகத்துவம் மிகுந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றிய செய்திகளை அறிந்து அதன் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்து இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையின் கீழ் வருகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைத்த படைப்பினங்களிலே ஆக சிறந்த படைப்பாக மனிதனை சொல்கின்றான். பகுத்தறிவு உள்ள இந்த மனிதனிடத்திலே பலதரப்பட்ட குணாதிசயங்கள் குணங்கள் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். கோபம் கொள்ளக்கூடியவனாக, மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக, பொறாமை கொள்ளக்கூடியவனாக, சிரிக்க மகிழ்ச்சி அடையக்கூடிய நிறைய பண்புகள் மனிதனிடத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பண்புகளிலேயே
அதிகமாக அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, சொர்க்கத்தையே தடை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு என்று சொன்னால், சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாத ஒரு தன்மையாக மனிதத்தில் அல்லாஹ் பார்ப்பது பெருமை என்று சொல்லக்கூடிய இந்த தன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெருமை என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்? நல்ல ஆடை அணிஞ்சு தினந்தோறும் ஒரு புது ஆடை அணிகிறார், நல்ல வாகன வசதியோடு இருக்கிறார், பார்ப்பதற்கு எப்போ டிப்டாப்பா இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபரை பார்த்தால் இவர் பெருமையானவர் நம்ம நினைக்கிறோம், பெருமை கொள்ளக்கூடியவர் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பெருமையினுடைய இலக்கணம் என்ன? இதை நாம் தெரிஞ்சுக்க நம்முடைய எண்ணம் வேற. பெருமையினுடைய இலக்கணம் என்பது நாம் நினைத்திருப்பது வேற. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வேற. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய தன்மைகளிலே சொர்க்கத்திலே நுழைய செய்ய முடியாத ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய இந்த பெருமை என்ற தன்மையை பற்றி சஹாபாக்கள் மத்தியிலே ஒரு முறை சொல்கிறார்கள். லா யுதுகுலுல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்களுடைய ஆர்வம் எப்படி? அவர்கள் சொர்க்கத்துக்காகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அந்த மறுமை நாளிலே சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய உயிரை கூட அதற்காக முன்வைக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்ப சொர்க்கத்தில் ஒருவர் நுழைய மாட்டான் என்று சொன்னால் அது என்னன்னு தெரியக்கூடிய ஆர்வம் அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? உடனே அங்க சத்தம் வருது, மன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தில் மின் கிப்ர், யாருடைய உள்ளத்திலே அணு அளவுனா நமக்கு தெரியும், கண்ணுக்கே தெரியாத அளவு ஒரு கடுகு இருக்கிறது, அதிலிருந்து பல மடங்கு சிறிதா இருக்கக்கூடியதான் அணு. அந்த அளவிற்கு யாருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ அவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப பெருமையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப அந்த பெருமையினுடைய இலக்கணம் தெரியணுமா இல்லையா? பெருமை என்றால் என்ன? அதை குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்களே, அது என்னன்னு தெரிஞ்சா தானே அதுல இருந்து விலக முடியும். நம்ம நினைத்தது போலதான் சஹாபாக்கள் நினைத்திருக்கிறார்கள். பெருமை என்று சொன்னால் நல்ல ஆடை அணிகிறது, நல்ல ஆடம்பரமா இருக்கிறது, தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, இதுதான் பெருமை நாம் நினைச்சிருக்கோமே. இதே போலதான் சஹாபாக்கள் நினைத்திருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் இருந்துச்சு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஆடை அழகாக இருக்குன்னு விரும்புறேன், என்னுடைய காலணி, என்னுடைய செருப்பு அழகா இருக்குன்னு நினைக்கிறேன், இது பெருமையான்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் இல்ல, இது கிடையாது, அழகுபடுத்திக் கொள்வது பெருமை கிடையாது. இன்னல்லாஹ ஜமீலன், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமீல், அல்லாஹ் அழகத்தான் விரும்புறான், இது பெருமை கிடையாது. அழகுபடுத்திக் கொள், அல்லாஹ் அதைத்தான் விரும்புறான். கிப்ர் என்றால் என்ன தெரியுமா? பெருமை என்றால் அம்தன்னாஸ் வ பதுருல் ஹக், தன்னை விட மற்ற மனிதர்களை மட்டமாக நினைப்பது, சத்தியத்தை மறுப்பது. இந்த ரெண்டு தன்மை, இதுதான் பெருமையினுடைய தன்மை. அழகா ஆடை இதெல்லாம் பெருமை கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே பொருளாதார வசதி இருந்தால் நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். சுனத் அபுதாவுத் என்ற ஹதீஸ் கிதாபில் நீங்க பார்க்கலாம். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திப்பதற்காக வருகிறார். வந்த அந்த நபித்தோழர் அவருடைய ஆடையை பார்த்து அலங்கோலமா இருக்கு, தரக்குறைவா ஒரு குறைவான ஆடையை போட்டிருக்காரு, பார்ப்பதற்கே ஒரு மாதிரியான ஆடை அணிந்திருக்கிறார். அவர் ஆடை அணிந்திருக்கக்கூடிய அந்த கோலத்தை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து கேட்கிறார், ஏன்பா உங்கள்கிட்ட பொருளாதார செல்வம் இல்லையான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, ஆடு மாடு ஒட்டகம் அடிமைகள் என்று நிறைய செல்வம் என்னிடத்தில் இருக்கிறது. அப்ப ஏன்பா இப்படி வந்த? அல்லாஹ் உனக்கு அருள் செய்திருக்கானா இல்லையா? உன்னிடத்தில் செல்வம் இருந்தால் அல்லாஹுடைய அருள் கொடையும் அவனுடைய கண்ணியமும் உன்னிடத்திலே அந்த அடையாளம் தெரிய வேண்டும். நல்ல ஆடை அணிங்கிறாங்க நபிகள் நாயகம், அழகுபடுத்திக்கிறாங்க. அப்ப அழகுபடுத்திக் கொள்வது பெருமை கிடையாது. இந்த ரெண்டு தன்மை, அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்தால், அணு அளவு இருந்தால், இது பெருமை. தன்னை விட மற்றவர்களை கேவலமா நினைக்க கூடாது. நான் தான் எல்லாம், என்னாலதான் முடியும், இவங்களெல்லாம் முடியாது,
என்று அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, இது பெருமையினுடைய முதல் படித்தரம். ஒரு சத்தியம் என்று ஒன்று தெரியுது, இதுதான் உண்மைன்னு நல்லா தெரியுது. குர்ஆன் ஹதீஸ் படல இதுதாங்க உண்மை, இப்படித்தாங்க நடக்கணும், இப்படித்தாங்க இந்த சட்டம்னு நம்ம குர்ஆன் ஹதீஸ் எடுத்து இப்படி காமிக்கிறோம். நீ சொல்லி நான் என்ன கேட்கறது? இதான் சத்தியத்தை மறுப்பது. உண்மைன்னு நல்லா தெரியும், சத்தியம் என்று தெரியும், தெரிந்திருந்தும் அதை மறுப்பது. இந்த ரெண்டு தன்மை தான் பெருமையினுடைய முழு வடிவம். இந்த மாதிரி அணு அளவு நம்முடைய உள்ளத்தில் இருந்தா நம்ம எந்த சொர்க்கத்தை முன்னோக்கி இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நல்ல அமல்கள் புரிகிறோமோ, எவ்வளவோ சிரமங்களை சந்தித்துக் கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோமோ, அந்த சொர்க்கத்துக்காகத்தான். அந்த சொர்க்கம் நமக்கு இல்லாம போயிடும், நுழைய முடியாம போயிடும். நம்ம இதை அற்பமா நினைப்போம், நம்முடைய சிந்தனைக்குள்ளே இதை வைக்க மாட்டோம். இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கான்னு நம்ம பரிசோதனை பண்ணியே பார்க்க மாட்டோம். நம்மிடத்தை உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 7வது அத்தியாயத்துடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன கத்தபு பி ஆயாத்தின வஸ்தக்பிருன். யார் அல்லாஹுடைய வசனத்தை பொய்யாக்கி நியாயம் என்று பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள்வாயில் திறக்கப்படாது. இன்னொரு மேல்படியா அல்லாஹ் சொல்றான், ஊசியினுடைய துவாரத்திலே ஒட்டகங்கள் நுழையும் வரை அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க, அல்லாஹ்வின் திருமறை குர்ஆனிலே இந்த பெருமை என்ற தன்மை இருக்கக்கூடியவனுடைய மனிதனுக்கு அல்லாஹுடைய அருள்வாயில்கள் திறக்கப்படாது, அவன் சொர்க்கத்துக்குள் நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வும் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப இந்த பெருமை என்ற இந்த தன்மை என்பது நம்ம சாதாரண தன்மை கிடையாது. ஏன்? இது அல்லாஹ்வுக்குரிய தன்மை. தனக்கு கீழே தனக்கு மேல யாரும் கிடையாது, எல்லாம் தனக்கு கீழே தான் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வானம் பூமி இந்த இரண்டுக்கும் இறைவன் அவன்தான். அந்த அங்கு எல்லாம் பெருமை அவனுக்குத்தான். அவன் தான் பெருமை கொள்வதற்கு தகுதியானவன். அவனை மீறி எதுவுமே கிடையாது. மனிதர்கள் அப்படி கிடையாது. நாம் ஒருவருடைய தேவையை இன்னொரு தேவை பெறக்கூடியதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ தன்மைகள் நாம் சொன்னோமே, அந்த தன்மைகளின் மூலம் இன்னொரு மனிதருக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போ ஒருத்தன் கோபம் கொள்ளக்கூடியவனா இருக்கான், ஒருவர் மீது இவன் கோபம் கொள்ளும் போது அவனை அடிக்கக்கூடியவனா இருப்பான், அல்லது அவனை பற்றி தரக்குறா பேசக்கூடியவனா இருப்பான், அவனை பற்றி அவதூறு சொல்லக்கூடியவனா இருப்பான். மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும் மற்ற தன்மைகள் மூலம், மற்ற குணாதிசயங்கள் மூலம். ஆனால் இந்த பெருமை என்ற இந்த குணாதிசயத்தின் மூலம் பிற மனிதர்களுக்கு அவன் தீங்கே செய்ய முடியாது. என்ன தீங்கு செய்ய முடியும்? பெருமையினுடைய அளவுகள் என்ன? உன்னை விட சிறந்தவன் இப்படி சொல்லிட்டு போயிட முடியும், அவ்வளவுதான். அதனால எந்த பாதிப்பு எந்த மனிதனுக்கு ஆகாது. அப்படியே அல்லாஹ் அவளை கோபப்படுறான், சொர்க்கமே தடை என்று சொல்கிறான், சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹுடைய தன்மை. பெருமை என்பது அல்லாஹுடைய தன்மை. மனிதனுக்கு இந்த தன்மை தடுக்கப்பட்டது, அல்லாஹுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்களை சொல்கிறான், அல்லாஹை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். நேர்வழி காட்டினானே அல்லாஹை பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வேதத்தை அருளினானே அதற்கு பெருமைப்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இது அல்லாஹ்க்கு மட்டும்தான் சொந்தமானது இந்த தன்மை. இந்த தன்மையை ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே எடுத்தான் என்று சொன்னால், ஏந்தினான் என்று சொன்னால், அல்லாஹ் கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்க? பெருமை என்பது அல்லாஹுடைய மேலாடை, கண்ணியம் என்பது அல்லாஹுடைய கீழாடை. இதற்கு யாராவது பங்குக்கு வந்தால், அதில் உரிமை கொண்டாடினால் அல்லாஹ் அவர்களை வேதனைப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த பெருமை என்ற இந்த தன்மை, நான் தான் சிறந்தவன், மற்றவங்களா என்னோட மட்டம் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணம், சத்தியத்தை மறுக்கக்கூடிய எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால் பெருமை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த பெருமை இருந்தால் அல்லாஹுடைய கோபத்துக்குரியவராக சொர்க்கத்தில் நுழைய முடியாதவருடைய லிஸ்டில் நாம் இருப்போம் என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனிலே பல சமுதாயங்களை அல்லாஹ் அழித்ததாக சொல்றான். பல நபர்கள் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளான விஷயங்களில் அல்லாஹ் சொல்றான் வரலாறுகளை. இந்த வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா,
அதிகமாக இந்த பெருமை என்ற தன்மைகள் மூலம்தான் அல்லாஹுடைய கோபத்துக்கு அதிகமாக ஆளாயிருக்கக்கூடிய கூட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். மனித சமுதாயத்துடைய பகிரங்க எதிரி என்று அல்லாஹ் சொல்றானே, ஷைத்தான், இப்லீஸ். இவன் அல்லாஹ் திருமறை குர்ஆன் அவனை பத்தி சொல்றான், அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், அவன் இறை மறுப்பவர்கள் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி இவன் காபிராக மாறுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹை விட்டுவிட்டு வேற யாரையாவது வணங்கினானா? வேறு கடவுளை எடுத்துக்கொண்டானா? அல்லாஹ் தான் அவனை நெருப்பால் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனை அல்லாஹ் தான் படைத்தான். அப்ப அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்க்கு இணை துணைகளை கற்பிக்கல. அவன் செய்த வேலை என்ன? இந்த தன்மை தான் அவன்கிட்ட இருந்துச்சு. அல்லாஹ் என்ன பண்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா சும்ம அர்லஹும் அலல் மலாயிகத். அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்களை நோக்கி, நாம் ஆதமிற்கு எல்லா பொருள்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லா அறிவாற்றலையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்களை பார்த்து கேட்கிற அல்லாஹ், நீங்க சொல்லுங்க பாப்போம். காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. இறைவா, நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தியோ அதுதான் எங்களுக்கு தெரியும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவாற்றலில் சிறந்தவர்கள் என்று மலக்குமார்கள் ஒத்துக்கொண்டார்கள். இப்லீஸ் அல்லாஹ் சொல்றான், ஆதமுக்கு சுஜூது செய்யி, உன்னை விட அவர் அறிவாற்றல் உடையவர் என்று ஒத்துக்கொள் என்று சொல்லும் போது முடியாதுங்கிறான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஏண்டா முடியாது? என்ன காரணம்? அப்ப ஒரு விளக்கம் கொடுக்கலாம் பாருங்க. இதுதான் அந்த பெருமையினுடைய ஒரு தன்மை. சொன்னமே, தன்னை விட அடுத்தவர்களை மட்டமாக கருதக்கூடிய அந்த தன்மை பெருமையினுடைய அந்த ஒரு இரண்டில ஒன்று என்று சொன்னமே, அதை சொல்கின்றான். அனா ஹைரும் மின்ஹும், நான் தான் சிறந்தவன் என்று சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். வா ஹலக்தானி மின்னார், என்னை நீ நெருப்புல படைச்ச. வா ஹலக்தாஹு மின்தீன், இவரை நீ மண்ணில் படைச்ச. ஆனா ஹைரும் மின்ஹும், நான் தான் சிறந்தவன். பெருமையினுடைய ஒரு இலக்கணத்துல ஒண்ணு இருந்துச்சா இல்லையா? நபிகள் நாயகம் சொன்னாங்களே, தன்னை விட அடுத்தவர்களை மட்டமா நினைக்கக்கூடிய இருக்கே, நான் தான் சிறந்தவன்கிற அந்த பண்பு இருக்கிறதே, அந்த பண்பு இந்த இப்லீஸ் இருந்த காரணத்தில்தான் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், இவன் இறை நிராகரிப்பவன் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் அவனை வெளியிட்டுகின்றான். அப்ப சைத்தா அல்லாஹுக்கு எந்த இணை கற்பிக்கல. சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாத தன்மையாக இருக்கக்கூடிய, அல்லாஹுடைய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த பெருமை என்ற தன்மை இந்த இப்லீஸ் கிட்ட வந்ததனாலதான் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளானான். அதே போல பார்க்கிறோம், ஃபிரௌனுடைய வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்துல போய் நிக்கிறாங்க. யா ஃபிரௌன், இன்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இறைவனாகிய அல்லாஹுடைய தூதர். தூதருக்கான எல்லா சான்றுகளையும் நிரூபிச்சிட்டாங்க. மக்கள் மத்தியில ஏகத்துவ பிரச்சாரத்தை பண்றாங்க. அந்த நேரத்திலே ஃபிரௌன் தன்னுடைய மக்களை எல்லாம் அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வசனத்தை சொல்றான், எல்லா மக்களையும் ஒன்று திரட்டினான், பறைசாற்றினான். எல்லாத்தையும் அழைச்சு கூப்பிடுறான். மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல நிக்க வைக்கிறான். நிக்க வைத்து விட்டு மக்களிடத்துல கேட்கிறான், மக்களே, நான் இவரை இந்த மூசா இருக்கிறாரே, இந்த மூசாவை விட நான் தான் சிறந்தவன். எப்படி தெரியுமா? இந்த எகிப்துடைய ஆட்சி என்னுடையது. என்னுடைய மாளிகைக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய அதிபதியாக இருக்கிறேன் என்று சொல்லி தான் இந்த மூசாவை விட நான் தான் சிறந்தவன் என்று சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். சரியாக பேச இயலாத, நன்றாக பேச இயலாத இவரை விட நான் சிறந்தவன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு வார்த்தையை சொல்றான். இப்படி மக்களை எல்லாம் கூட்டி சொல்லிட்டு அடுத்து அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எல்லா மனிதர்களையும், தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த அனைவரையும் இவன் லேசாக மதித்தான். லேசா நினைக்கிறான், நான் தான் சிறந்தவன், இவங்க எல்லாம் கேவலம். நபிகள் நாயகம் சொன்னாங்களா, தன்னை விட அடுத்தவர்களை மட்டமாக நினைப்பது பெருமை என்று சொன்னார்களே, இந்த தன்மை ஃபிரௌனிடத்தில் அப்படியே இருந்தது.
இதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறான், பிறவுனும் அவனுடைய கூட்டத்தாரும் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக ஆணவம் கொண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், நாம் அவர்களை அழித்தோம் என்று சொல்கிறான். இன்னும் சொல்ல போனா ஆது சமுதாயம் இருக்காங்களா இல்லையா, ஆது கூட்டம். இந்த ஆது கூட்டத்தை பற்றி நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த ஆது கூட்டத்திற்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு கொடுத்தான். நாம் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையும் விட உங்களை மேன்மையாக்கினோம், உடல் வலிமையை தந்தோம் அல்லாஹ் சொல்றான். அவருக்கு உடல் வலிமை, இந்த உடல் வலிமையை வச்சு மற்ற எல்லாத்தையும் அவன் கேட்கிறான். உடல் வலிமையிலே எங்களை போல் சிறந்தவர் யாராரு உண்டா? நம்ம கூட பார்க்கலாம், நம்மிடத்திலே இதே போல சில எண்ணங்கள் வரலாம். நாம் உடற்பயிற்சி சாலைக்கு சென்று நல்லா உடம்பு ஏற்றி ஆம்செல்லாம் பெருசாக்கி அப்படியே மக்கள் மத்தியில் அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு போகலாம். அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரி ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் என்று சந்தோஷப்பட்டு அதோடு நிறுத்திக்கணும். இவரை விட நான் நல்லா வார், இவர் இப்படி இருக்காரு, நம்ம வார் எப்படி இருக்கோம் அப்படிங்கிற நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஏற்பட்டால், அடுத்தவர்களை மட்டமாக நினைத்து நாம் தான் சிறந்தவர் போல நினைத்தால், அல்லாஹ் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் தலையில தட்டி உட்கார வச்சிருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முறை ஒரு பிரயாணத்தில் இருக்கும் போது அவர்கள் ஒட்டகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முந்திக் கொண்டு ஒரு காட்டு அரபியினுடைய ஒட்டகம் முந்தி போயிருச்சு. சஹாபாக்கள்லாம் கோவப்படுறாங்க, அல்லாஹுடைய தூதருடைய ஒட்டகத்தை முந்தி நீ, அவருடைய வாகனத்தை முந்தி நீ போவதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கோவப்படாதீங்கப்பா, இதுல என்ன இருக்கு? அல்லாஹ் இந்த உலகத்திலே எந்த ஒன்று உயர்ந்து கொண்டே போகிறதோ, அந்தஸ்தில உயர்ந்து கொண்டே போகிறதோ, அதை ஒரு நாள் கீழே இறக்காம விட மாட்டான், மட்டம் தட்டாம விட மாட்டான். அப்ப பெருமைப்படக்கூடிய ஒவ்வொரு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 வரியில சொல்லி முடிச்சாங்களே, இது நாம் நினைவில் எப்பொழுது வைக்க வேண்டிய ஒரு விஷயம். சின்ன ஹதீஸ் தான், சின்ன சம்பவம் தான். நாம் என்னதான் நான் தான் என்று உயர்ந்து கொண்டே போனாலும், நம்மை விட யாரும் இல்லை, நம்ம எல்லாமே நமக்கு கீழே தான் என்ற எண்ணம் உனக்கு இருந்தாலும், மறுமையில் அல்லாஹ் தனியா பிடிப்பான். இந்த உலகத்திலே தலையில தட்டிடுவான் ஒரு நேரம். எவ்வளவு பேரை பார்க்கிற கண்ணு முன்னால, எவ்வளவு எல்லாம் பேசிட்டு இருந்தா சில நம்ம மக்கள் மத்தியில நம்ம பார்த்திருக்கோம். இவர் மேல யாராவது பேசுவாங்களா, இவர் மாதிரி இருப்பாங்களா, எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம். அல்லாஹ் மண்டல ஒரு தட்டிடுவான். நமக்கு அல்லாஹ் பேச்சாற்றல கொடுத்திருக்கானா, அல்ஹம்துலில்லாஹ், இதன் மூலம் நமக்கு மக்களுக்கு தாவா செய்யக்கூடிய வழி நமக்கு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. இந்த விஷயத்துல இல்ல, எல்லா விஷயங்களிலும். அப்ப அது மாதிரி ஆது கூட்டத்தாருக்கு அல்லாஹ் உடல் வலிமையை கொடுக்கிறான். எங்க ஊர் சைடு ஒரு பகுதியில் ஒரு சில கதை சொல்லுவாங்க, இந்த ஹதீஸ்க்கு மேட்சா இருக்கும். நகைச்சுவையாக இருந்தாலும் இந்த செய்தி சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளுன்னு ஒருத்தன் ஆடுறான்னு வைங்க, அவனை மண்டல தட்டக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சம்பவத்துக்கு இந்த செய்தி ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஒரு 2 நபர்கள் ரயில் பிரயாணத்தில் போறாங்க. அதுல ஒரு ஆளு நம்மள மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்காரு, ஏதாவது ஒரு பொருளை தூக்குனாலும் சிரமப்படக்கூடிய ஆளு. அவர் ரயிலில் ஏறி உட்காருவதற்கு, பிரயாணம் செய்வதற்கு அவருடைய மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு வர்றாரு. ரயில் கிளம்ப போகுது, அது தூக்க முடியாம தூக்கிட்டு உள்ள போடுறாரு. உள்ள இருந்து ஒரு நல்ல பயில்வான் மாதிரி ஒருத்தர், சிங்கு ஒருத்தர் அப்படி தூக்கிட்டு, இன்னும் இதை தூக்க முடியல உனக்கு, கோதுமை சாப்பிடு பழம் வரும் அப்படின்னு அப்படி ஆம்சம் அப்படியே உருட்டி காமிச்சிருக்காரு. தூக்கி உள்ள போட்டாரு. உள்ள ஏறி உட்கார்ந்த உடனே ரயில் கிளம்பி போயிட்டு இருக்கு. அவருடைய பொட்டி பொடுக்கை எல்லாம் எடுத்து அந்த ரயிலிலே மக்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஜாமான்லாம் வைக்கக்கூடிய இடம் இருக்கு, அதுல தூக்கி வைக்க சிரமப்பட்டு அப்படி தூக்கி வைக்கிறாரு. தூக்க முடியல. உடனே இந்த உடம்பு வலிமையா இருக்கக்கூடியவர், நாம் தான் பயில்வான் என்ற எண்ணத்தில் இருக்கார் அந்த ஆளு. கையெல்லாம் ஆம்செல்லாம் நல்லா பெருசா உருட்டி காமிச்சிட்டு அப்படி எடுத்து தூக்கி மேல வச்சுட்டு, இதை தூக்கி வைக்க முடியல உனக்கு, கோதுமை சாப்பிடு பலம் வரும் அப்படிங்கிறாரு. மறுபடியும் ஏறி உட்கார்ந்துட்டாரு. சரி கொஞ்ச நேரம் மேலே ஏறி படுப்போம் என்று மேலே ஏறுறதுக்கு முற்படுறாரு. ஏற முடியல. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு,
சட்டையை பிடிச்சு தூக்கி மேலே உட்கார வச்சுட்டு கோதுமை சாப்பிடு பலம் வருங்கிறார் மறுபடியும். இவன் என்னடா நம்மளை ரொம்ப ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க, நம்ம உடல் வலிமை இருக்கு என்பதற்காக, நாம் பலகீனமாக இருப்போம் என்பதற்காக இப்படி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கானு சொல்லி இப்படி யோசிக்கிறாரு. மேலே ஏறி படுத்துட்டு தலைமாட்டில் கையை வச்சு இப்படி பார்க்கும்போது மேலே அந்த அபாய சங்கிலி இருக்குமா இல்லையா, அது தெரியுது. உடனே அந்த அபாய சங்கிலி இழுப்பதை போல அப்படி கை வைக்கிறாரு. ஆனா இவன் பார்க்கறான், ஓ அபாய சங்கிலி இழுப்பதற்காக முயற்சி பண்றான், இழுக்க முடியாம இழுக்கிறான் போலன்னு சொல்லி வேகமா வந்து இழுத்துட்டு கோதுமை சாப்பிடு பலம் வருங்கிறாரு. உடனே ரயில் நிறுத்தப்படுது. ரயில் நின்ன உடனே ரயில்வே அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். எந்த பெட்டியிலே அபாய சங்கிலி இழுக்கப்பட்டது என்று பரிசோதனை செய்துட்டு வந்து பார்த்துட்டு இவங்கிட்ட விசாரிக்கிறாங்க, யார் இந்த அபாய சங்கிலி இழுத்தது? இவர் தாங்க. நீ இழுக்க போகும்போது உன்னால இயலவில்லை என்பதற்காகத்தான் நான் இழுத்தேன். யார் இழுத்த அதை சொல்லுங்க. நான் தாங்க இழுத்தேன். வாங்க ஃபைன் கட்டுங்க. என்ன காரணம் கேட்கறாங்க. காரணம் சொல்ல முடியல. வாங்க அதுக்கான ஃபைன் கட்டுங்க என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் அதிகாரிகளை அழைச்சிட்டு போறாங்க. இந்த உள்ளியா இருக்காரு பாருங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் தானே, அவன் அப்படி கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பழைய சோறு சாப்பிடுங்க புத்தி வரும் அப்படின்னா. அப்ப எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, நாம் உடல் வலிமை நமக்கு இருக்கு என்பதற்காக பலகீனமாக இருக்கக்கூடியவர்களை நாம் மட்டமாக நினைத்தால் அல்லாஹ் மண்டல ஒரு தட்டு தட்டுவான். இந்த உலகத்தில் எந்த பொருள் மேலோங்கி சென்றாலும் அல்லாஹ் அதை தாழ்த்தாமல் விட மாட்டான். நபிகள் நான் சொன்னாங்களே, இது உதாரணத்துக்கு தான். பொருளாதாரம் இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, உடல் வலிமையாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை அல்லாஹ் நமக்கு சிறப்பாக வழங்கி இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்க்கு புகழ் பாடிவிட்டு நம்ம மற்ற மனிதர்களை மட்டமாக நினைக்காம இருக்கணும். எந்த விஷயமும் கலரா இருந்தாலும் அழகா இருந்தாலும் என்ன நிலைமைக்கு அல்லாஹ் நமக்கு உயர்த்தி இருந்தாலும் நாம் இறைவனை மட்டும் புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தன்னை விட மற்ற மனிதர்களை மட்டமாக நினைத்தால் இந்த ஆது கூட்டம் நமக்கு படிப்பினை. பலகீனமா இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவன் கேட்கிறான், எங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கு தெரியுமா, உங்களுக்கு வலிமை இருக்கிறதா என்று கேட்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவர்கள் வலிமையாளர்கள் என்று சொல்கிறார்கள். இவர்களை படைத்தானே அல்லாஹ், இவர்களை விட அல்லாஹ் வலிமையானவன் என்பதை அவனுக்கு தெரிய வேண்டாமா? நாம் அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளான பல நபர்களுடைய நீங்க அந்த வரலாற்றை எடுத்து பாருங்கள், இந்த தன்மை இருக்கும். ஆக இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் உடனே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நம்மகிட்ட இது இருக்கா? மற்றவர்களை நம்ம மட்டமாக நினைக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கா? நம்ம ஆடை அணிகிறோம், என்னடா ஆடை அணிகிறான், நம்முடைய பணியாளராக இருக்கலாம், நம்ம கூட வேலை செய்யக்கூடியதாக இருக்கலாம், என்னப்பா இப்படி ஆடை நாளாம் பார்த்து அப்படி போகக்கூடாது. அறிவுரை சொல்லுவதாக இருந்தால் நபிகள் நாயகம் சொன்னாங்களே, உன்கிட்ட பொருளாதாரம் இருக்காப்பா, நல்ல ஆடை போடு, அல்லாஹ்வுடைய அருள் அதனுடைய அடையாளம் உன்கிட்ட இருக்கட்டும் நபிகள் நாயகம் சொன்னாங்களே, அப்படி சொல்லலாம். நான் எப்படி நீ இப்படி இருக்க அப்படி நினைக்க கூடாது. அப்ப இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் சுய பரிசோதனை செய்து நாம் திருந்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் உரையிலே மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களிலே குணங்களிலே பெருமை என்ற அந்த தன்மை எந்த அளவுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், அதனுடைய தன்மை என்ன என்பதை நாம் முதல் உரையிலே பார்த்தோம். அந்த பெருமை என்ற அந்த குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தன்னை விட மற்றவர்களை கேவலமாக நினைப்பது. இன்னொரு அம்சம் என்ன? சத்தியத்தை மறுப்பது. இப்படி சத்தியத்தை மறுக்கக்கூடிய இந்த தன்மை என்பது பல எதிரிகளுடைய வரலாற்றை நம்ம பிறவனை எடுத்துக்கலாம். அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது சத்தியத்தை மறுத்தான்.
அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ மக்கள் சத்தியத்தை மறுத்தார்கள். உண்மை என்று தெரிந்தும் கூட அதை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பல அத்தாட்சிகளை காமிச்சாங்க. எல்லா நபிமார்களும் அத்தாட்சிகளை காமித்தார்கள். ஏனென்றால் எந்த நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்தாலும், எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாலும், அந்த சமுதாய மக்கள் இவர் அல்லாஹுடைய தூதர் தான் என்று நம்புவதற்காக பல அத்தாட்சிகளை, அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்களாக அல்லாஹ் அனுப்பினான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மாலிகாத ரசூல், நீ என்னப்பா அல்லாஹுடைய தூதருங்கிறீங்க, எங்களை போலத்தான் நீங்க இருக்கீங்க, கடத்தெருவுக்கு போறீங்க, எங்களை போலத்தான் சாப்பிடுறீங்க, எங்களை போலத்தான் இருக்கீங்க, உங்களுக்குன்னு தனியா ஒரு அற்புதம் இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதற்காக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அற்புதத்தை கொடுத்து அனுப்பினான். இந்த அற்புதம் கூட சில பேருக்கு பயனளிக்கவில்லை. அற்புதத்தை கண்ணு முன்னால பார்த்தும் கூட அவளுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நேர்வழி கிடைக்கல. நமக்கு ஒரு அற்புதம் நம்ம கண்ணு முன்னால் தெரியுது வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளவோ அல்லாஹ்வுடைய தூதருடைய அற்புதத்தை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க, அது வேற. சில பேருக்கு இந்த அற்புதம் பயனளிக்கல, நேர்வழி கொடுக்கல. ஏன், என்ன காரணம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யார் இந்த பூமியிலே நியாயமின்றி பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, நம்முடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு முன்னால் தெரிந்தாலும் லா யுக்மினு பிஹா, அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். இந்த தன்மை நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருந்தா அவங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லைங்கிற அல்லாஹ். நம்முடைய அவங்க கண்ணு முன்னால் நம்முடைய அத்தாட்சிகள் இறங்கினாலும் அவங்க ஈமான் கொள்ளவே மாட்டான் அல்லாஹ். எவ்வளவு வரலாறு பார்க்கலாம். அபூஜஹல் இருக்கான இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சொன்னாங்க. நமக்கு வணங்கக்கூடியதெல்லாம் பொய்ன்னு அவனுக்கும் தெரியும். இவன் அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கம் தான் உண்மை என்று தெரியும். குலப்பெருமையின் காரணமாக, வரட்டு பிடிவாதத்தின் காரணமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், சத்தியத்தை மறுத்தான், பெருமை கொண்டான். அவனுக்கும் அத்தாட்சி கண்ணு முன்னால தெரிஞ்சிச்சு. சஹீஹுல் முஸ்லிம்ல இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌபத்துல்லாவிலே தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் கௌபத்துல்லால போய் தொழுவாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே அபூஜஹல் என்ன பண்றான்? முகமது நாளை இங்கே தொழ வந்தால் அவர் சஜிதா செய்யும் போது அவருடைய பிளரியிலே என்னுடைய காலை வைப்பேன் என்று சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌபத்துல்லால போய் தொழ போறாங்க. சஜிதால போய் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது அவருடைய பிடரியிலே காலை வைப்பதற்கு அவன் எந்திரிக்கக்கூடிய அந்த நேரத்திலே பின்னோக்கி ஓடுறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவன் சொல்லுவதாகவும் ஹதீஸ்ல பார்க்கிறோம், முகமதை சுற்றிலும் தீ பிளம்புகளை கையில வைத்திருந்த வானவர்களை நான் கண் முன்னால் பார்த்தேன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபூஜஹல் மாத்திரம் என்னை நெருங்கி இருந்தால் வானவர்கள் அவர்களை துண்டு துண்டாக ஆக்கியிருப்பார்கள். இதுல இருந்து என்ன விளங்குறான்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா, நாம் அத்தாட்சிகள் கண் முன்னால் தெரிந்தாலும் கூட லா யுமினு பிஹா, அவன் ஈமான் கொள்ள மாட்டான். அல்லாஹுடைய தூதர் தான் என்று அவனுக்கு அத்தாட்சியை அல்லாஹ் காமிச்சானா இல்லையா அபூஜஹலுக்கு? ஒரு சாதாரண மனிதனுக்கு இப்படி செஞ்சால் மாணவர்கள் வருவார்களா? இப்படி பாதுகாப்பு அளிப்பார்களா? அப்ப அல்லாஹுடைய தூதரை தாக்குவதற்கு வரக்கூடிய அபூஜஹலுக்கு அல்லாஹ் அற்புதத்தை காமிக்கிறான். என்னுடைய தூதரை இப்படி காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் அத்தாட்சி காமிக்கிறான். ஆனால் அவனால் ஈமான் கொள்ள முடியல. அப்ப பெருமை என்ற அந்த தன்மை இருந்துன்னு சொன்னா, அல்லாஹுடைய அத்தாட்சி கண்ணு முன்னால நமக்கு தெரிந்தாலும் உள்ளத்துல ஈமான் வராது. இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், இந்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொள்கையெல்லாம் உள்ள வந்துருச்சு, தௌஹீது உள்ள இருக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நீங்கள் சுய பரிசோதனை செய்து, இது அல்லாஹுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள், தன்னை விட மற்றவர்களை மட்டமாக நினைப்பதும் சத்தியத்தை மறுப்பதும் பெருமை என்று நாம் தெரிந்தும் இந்த தன்மையை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றவில்லை என்றால், அதை மீண்டும் மீண்டும் அதை செயல்படுத்திக் கொண்டிருந்தால், அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்,
நம் அத்தாச்சி கண்ணு முன்னால தெரிஞ்சாலும் ஈமான் கொள்ள மாட்டான்னு நல்லா சொல்லிட்டு அடுத்து சொல்றான், இந்த தன்மை இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கொள்கை தீய கொள்கை மாதிரி நம்ம காமிச்சிருவோங்கிறான், உள்ளத்தை புரட்டிடுவோங்கிறான். இந்த தன்மை இருந்தால் நேர்வழியை விட்டு திருப்பிடுவோங்கிற அல்லாஹ். அவர்கள் நல்ல கொள்கையை தீய கொள்கையாக நினைப்பார்கள், தீய கொள்கையை நன்மையா நல்லது என்று நினைப்பார்கள் என்று. அப்படி நாம் அவருடைய உள்ளத்தை மாட்டிடுவோம் அல்லாஹ் சொல்ற திருமறை குர்ஆன்ல. அப்ப எவ்வளவு டேஞ்சரான இந்த பெருமை என்றக்கூடிய இந்த தன்மை நம்மகிட்ட இருக்குன்னு பாத்துக்கங்க. சத்தியத்தை மறுப்பதும் மற்றவர்களை மட்டமா நினைக்கக்கூடிய இந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தால், நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் தௌஹீதிலே இருந்தாலும் இதை நீடித்துக் கொண்டே இருந்தால் இறுதியில நம்மை அல்லாஹ் தீமையான கொள்கையின் பக்கம் போய் சேர்த்துருவான். பார்க்கறதுக்கு உங்களுடைய உள்ள அப்படி மாறிடும், அல்லாஹ் டைவர்ட் பண்ணி விட்டுருவான். நல்ல கொள்கை மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அது தீய கொள்கையா இருக்கும். தீய கொள்கையை அவர்கள் நல்ல கொள்கையாக நினைப்பார்கள் அல்லாஹ் சொல்ல. அப்படி நம்முடைய உள்ளத்தை மாத்திடுவோங்கிறான் இந்த பெருமை என்ற தன்மை நம்மிடத்தில் இருந்தால். ஆக அன்பான சகோதரர்களே, இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் சுய பரிசோதனை செய்து நாம் இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். சத்தியம் என்று தெரிந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நமக்கு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த சட்டத்துக்கு இப்படி இருக்கு பாருங்க, அப்படியா சரி நீ சொல்லி நான் என்ன கேட்கறது என்று அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் ஒரு இடத்தை சொல்லி காமிக்கிறான். சூரத்திலே லைல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் லைல் என்ற அந்த அத்தியாயம் 92வது அத்தியாயத்தில் சொல்றான், யார் அல்லாஹ்வை அஞ்சி உண்மையை மெய்ப்படுத்துகிறார்களோ ஃபஸனியஸ்ஸிருஹுலில் இஸ்ரா, அவளுக்கு நன்மையினுடைய வழி இலகாக்கிறோங்கிறான். இந்த தன்மை இருந்தா, இந்த தன்மை சத்தியம் என்று தெரிந்தவுடனே உண்மை என்று தெரிந்தவுடனே அதை மெய்ப்பித்தால் அதை நம்பினால் நம்முடைய வழியை நல்வழியின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வருவாங்கிறான். நீ அதை மறுத்தா அல்லாஹ் என்ன பண்ணுவான், கெட்ட கொள்கை நல்ல கொள்கை மாதிரி காமிச்சிருவான். அப்ப இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து இந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தால் அதை உடனே களையக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அப்படி அந்த அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இந்த தன்மையிலிருந்து வெளியேறி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் நமக்கு அவன் விரும்பக்கூடிய அந்த தன்மைகளிலே நம்முடைய தன்மைகளை அமைத்துக் கொண்டு மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பிரதௌஸிலே பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.